வணக்கம். 80 பாயிண்ட் துணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் கொடுக்குறாங்க. இதுவே பத்தாது, ஒரு 90 பாயிண்ட் வேணும். கிராஸ் கட்டுக்கு பத்தாது, சாதா கட்டுக்கு பத்தும். இப்போ வந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ப்ளவுஸ் போட்டு அப்படியே தான் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸு. முதல்ல வந்து இடுப்பை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் தையலுக்கு இந்த டாட்டுக்கு 1 இன்ச்சு, அப்புறம் சைடு துணி விடுறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இப்போ கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படி வச்சு நேராக வந்து பிடிச்சிக்கணும். இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. நல்லா நேராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வந்துடும். இப்படி வைங்க, இதுதான் கரெக்டான அளவு. ஏன்னா அது வந்து போட்டு போட்டு வந்து கழுத்து விரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு உயரத்தை இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உயரத்தை இப்போ தையல் வரைக்கும் ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் வச்சுக்கோங்க. இப்படி விரிஞ்சு போகாமல் இந்த கோடு விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணும். இப்போது இந்த தையலுக்கு நேராக, அப்புறம் இந்த கழுத்துக்கு தையலுக்கு நேராக, அப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போது சுற்றளவு இந்த இடத்துல வந்து ஆம்போல் வருது கொஞ்சம் மேலே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு சரியாக போயிடும். 10 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன் நான். இப்போது இது நேராக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்போல் பார்த்திங்கன்னா 5 வருது. 5 தான் வரும். கையளவும் அதுதான் இருக்குது. இப்போ ஷோல்ட்ரு பார்த்திங்கனாலும் 5 தான் வருது. ஷோல்ட்ரு எவ்வளவோ அதே தான் ஆம்போலும் வரும். இப்போது இந்த கோடு மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த போல் ஒம்பது இன்ச்சு சுற்றளவு வந்து 9 பின்னாடி அளவு வந்து 9, மொத்தம் 18 வரும். 36 இன்ச்சு இப்போ சைடு தைக்கிறதுக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 1.25 வச்சுக்குங்க. 5 இருக்குது. இதில் தைக்கிறதுக்கு ஷோல்ட்ரு 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா மிச்சம் 4.5 இருக்கும். 4.5ல் இப்போ வந்து 2.5 இந்த மாதிரி இப்போது இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலேருந்து வச்சு பார்த்துக்குங்க உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. கரெக்டாக வருது. நம்ம கொஞ்சம் ஒரு நூல் கூட முன்ன பின்ன பிடிச்சிக்கலாம். பாம்போல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 7 வரும். பார்த்திங்கன்னா 7 வருது. இங்கேருந்து வச்சு பார்த்துக்குங்க 7 வருதான்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மேலே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கழுத்துடைய அளவு பார்த்துட்டு நம்ம கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி அளவு இங்கே இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்குங்க. இது போல் இப்போ கழுத்து வெட்டுற பகுதி பார்த்திங்கன்னா 2.5 தான் வரும். அதே 2.5 வந்து இங்கே வச்சுக்குங்க. இப்போது நல்லா வந்து டீப்பாக கழுத்து வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே இப்படி மார்க் ரவுண்டு போட்டுக்குங்க. இப்படி இல்லை ரொம்ப குறுகலாக வேணும் அப்படின்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். 1.5 1 1/2 இது போல் வச்சுக்கலாம். இங்கே தான் வருது பாடி சுற்றளவு. 1க்கு 2 தடவை அளந்துக்குங்க. கரெக்டாக வந்து இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது அந்த இடத்துல தான் தையல் வரணும். இந்த இடத்துலையும் ஒரு நாச்சு போட்டுக்குங்க. இப்போ பேக் தட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கை வெட்டுறது பார்க்கலாம். இப்போ கை வந்து நான் அந்த கரைப்பகுதி தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா துணி வந்து சுகராக தான் இருக்குது.
இப்போ நாம் வந்து அது வந்து இன்னொரு கரைப்பகுதி தான் நாம் கீழே வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கரைப்பகுதி நம்ம கைக்கு வச்சுக்க போகிறோம். இதுக்கு 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ கை உயரம் இந்த இடத்துல வருது, இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழ்கை அளவு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் வச்சே கட் பண்ணால் தான் நமக்கு வந்து அளவுகள் கரெக்டாக வரும். நம்ம மார்க் பண்ணி தைக்கிறத விட இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு நம்ம கட் பண்ணும்போது அளவுகள் வந்து கரெக்டாக வருது. நீங்கள் எப்பயுமே அந்த மாதிரி கற்றுக்குங்க. உயரம் 8 வருது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2.5 வரும். இப்போது இந்த கீழ்கை அளவு, இந்த நடுக்கை அளவு அளந்துக்குங்க. 6 வருது. அந்த 6 இங்கே வச்சுருங்க. இப்போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நேராக வந்து இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் கை அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இது போல் இந்த இடம் வந்து 6 இன்ச் இருக்கணும். அப்புறம் உள் குடஞ்சி கட் பண்ணுறது, அது ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் வந்து குடஞ்சிருக்கேன். ஏன்னா அது சின்ன அளவு தான், அதனால் 1/2 இன்ச்சு போதும். இப்போ நடு சென்டரில் வந்து அக்காத்து போட்டுக்குங்க, நாச்சுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துலையும் போட்டுக்குங்க. இப்போது இந்த வரைஞ்ச இடத்துல நேராக வந்து இந்த இடத்த போய் டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. கை அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்படி கட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த துணி வந்து பத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். இப்போ பேக் தட்டு வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ண வேண்டியதான். எந்த இடத்துல துணி வருதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பட்டிக்கு வேணும், கழுத்து பீஸுக்கு வேணும், கொக்கி பீஸுக்கெல்லாம் வேணும், அதுக்கெல்லாம் துணி இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பட்டி தான் கிடைக்கும். இப்போ உள்ளே வந்து வேறு துணி தான் நம்ம கொடுக்கணும். அது எந்த துணி வேணாலும் கொடுத்து அதை வந்து டிரான்ஸ்ஃபராக தெரியும். இதே அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுத்துருந்தா நாம் ஒரு பக்கம் 2 பட்டி வச்சுட்டு ஒரே கலர் துணியாக போயிடும். அவங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அது 10 பாயிண்ட்டு தான் அவங்க வந்து கணக்கு பார்க்குறாங்க. பத்தாத துணி எடுத்து கொடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும், எந்த பக்கம் துணி போட்டால் நமக்கு கட் பண்ணி தைக்க முடியும்ன்ட்டு நாம் தான் யோசனை பண்ணி நமக்கு இதுக்கு டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடும். இப்போது இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல அப்படியே எங்கெங்கே இதை வருதோ அந்த இடம்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி பீஸ் எடுத்துக்குங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி பாருங்கள் எந்த இடம் வருதுன்ட்டு. இங்கே வருது, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கணும். இப்போது ஆம்போலோட ஒரு 1/2 இன்ச்சு அதிகம் விடலாம். இப்போ அங்கே 5.5 வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸில் வந்து 5.5 தான் இருக்குது. ஆம்போல் அளவே பார்த்தீங்கன்னா முன்கழுத்து அளவும் இருக்குது. போதும், இதுவே கரெக்டாக தான் வரும். நாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வச்சுட்டாங்கன்னா முன்கழுத்து வந்து அப்புறம் லூஸ் விழும். அதனால் இப்படி சுற்றிலையும் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தான் நமக்கு இந்த துணி எடுத்த வாட்டி நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸுக்கெல்லாம். இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து கழுத்துக்கு துணி விட்டாச்சு. இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணுங்கள். இங்கே தையல் அளவு வந்து இங்கே இருக்குது. இதிலேருந்து 1 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். 1 இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கழுத்துக்கு இங்கே துணி விட்டுட்டோம். அதனால் இங்கே 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த நடு சென்டரில் வந்து இப்படி பிடிச்சிக்கிங்க. இங்கேருந்து வைங்க.
இந்த டாட் மேலே வருது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, தைக்கிறதுக்கு விட்டுருப்போம், அதுவும் மார்க் பண்ணுங்கள். இங்கே வருது. இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா இது இங்கே வருது, இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுன்னா 12 தான் வரும், 13ன்னா 13 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 12.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதிலிருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ இந்த முன்கழுத்தை வந்து நல்லா இந்த 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விடவே விடாதீங்க, நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க இந்த போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தான், 1/2 இன்ச்சு மட்டும் உள்ள முன்கை அளவு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இருந்து இந்த கொக்கி பீஸ் எடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபினிஷ் பண்ண இடம் 3 இன்ச்சு தான் இருக்குன்னா இந்த கழுத்துக்கு இந்த டாட்டுக்கு இதுக்கு எல்லாம் சேர்த்து 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இதிலிருந்து இப்போது இந்த நடு சென்டர் இந்த பாயிண்ட் எப்படி அளக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடு சென்டர் டாட் எப்படி நீங்கள் கணக்கு பண்ணுவீங்கன்னா, இப்போ இங்கே இந்த கொக்கி பீஸ் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே 3.5 வருது, அப்போ இங்கே 1/2 இன்ச்சு வந்து தைச்சி முடிச்சிருப்போம். 4ஆக வச்சுக்கோங்க. இப்படி அளந்து பாருங்கள். இந்த மாதிரி அளந்துட்டு கூட நீங்கள் நேராக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பகுதி வந்து கரெக்டாக வரும். இப்படி இருக்குது. இந்த நடு சென்டர் பிடிச்சிங்க. இந்த டாட் எங்கே வருதோ பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது இந்த டாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்து 2.5 இன்ச்சு தான் நாம் இந்த டாட் பிடிக்கணும். இப்போது இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த வளைவு 3 இன்ச்சு வச்சுட்டு இதிலிருந்து 1.25. இப்போது இங்கே தான் வருது, இங்கேருந்து 1.25 இப்படி தான் கட் பண்ணணும். நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணதில் உள்ளே கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம சாக் பீஸ்லேயோ எதுலேயோ மார்க் பண்ணுவோம், அது அளவுகள் வந்து அதிகமாக வரும். இப்போது இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்குங்க, இங்கே ஒரு நாச் போட்டுக்குங்க, அவ்வளோதான். இது வந்து இந்த நடு சென்டரில் தான் இப்போ இந்த டாட்டு வந்து இப்படி வரும், இங்கேருந்து இப்படி வரும். இந்த டாட்டு வந்து இங்கே வரும், இது வந்து இங்கே வரும். இப்படி தான் இருக்கணும். இது வந்து 1.25 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் இருக்கணும். இந்த டாட்டெல்லாம் இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சில் இருக்கணும். அந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பட்டி வெட்டுறது பார்க்கலாம். இருக்கிற துணியிலே தான் நான் வந்து பட்டி வந்து, ஏன்னா இதுக்கு வேறு துணியோ நமக்கு வந்து எல்லாருமே இப்படி கரெக்டாக கொடுக்கும்போது நமக்கு எப்படி 4 பட்டிக்கு துணி வரும், அதாவது 2 வைக்கும்போது 4 துணி வேணும். ஆனால் இவங்க சொன்னால் புரிஞ்சிக்கிறதே இல்லை. இப்போ இருக்கிற துணியை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு பட்டி வந்து முழுசாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டி கிடைக்கும். இப்போ இந்த உள் துணி பாருங்கள், துணி இல்லை, இதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற துணியை இப்படி வந்து ஜாயிண்ட் கொடுத்து அந்த பட்டியை ரெடி பண்ணி அந்த ஜாயிண்ட் கொடுத்தது உள்ளே வர்ற மாதிரி நம்ம தைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம தைச்சி கொடுக்கும்போது நமக்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டைம் ஆகும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த துணி பார்த்தீங்கன்னா முன்னாடி கொக்கி பீஸுக்கு வேணும். இப்போ இந்த சின்னதில் இருக்கிறது தான் நம்ம கழுத்து பீஸுக்கு வெட்டிக்கணும். எவ்வளோ ஒரு சுகராக கொடுக்குறாங்க பாருங்கள். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒரு 5 ரூபா சேர்த்து போகும். ஆனால் நமக்கு இந்த மாதிரி துணி எடுத்து கொடுத்துட்டு நம்ம டைமை நாம் வேஸ்ட் பண்ணி நாம் தான் வந்து இதை கஷ்டப்பட்டு தைச்சி கொடுக்குறோம். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னா அது இதனால தான் லேட் ஆகும். இப்போது ஒரு பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. இப்போது 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெட்டு பகுதி இருக்கும் கரெக்டாக அந்த இதுலேயே வரும். ஃபஸ்ட்டு ஒரு பட்டியை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கூட நாம் மிச்ச துணி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு அது இன்னொரு பட்டிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவு பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது, 3 இருக்குது, 3. இப்போ கீழே 1/2 இன்ச்சு தைக்க விட்டுருப்போம், 3.5. இது முன் பக்கம்.
முன்பக்கம் 3.5 வச்சுக்குங்க. அப்புறம் இந்த லாஸ்ட்டு இடுப்பு பக்கத்து பார்த்துக்குங்க, அது வந்து 2.25 ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்குங்க தைக்கிறதுக்கு. 3.25 இங்கே வச்சுக்குங்க. அப்புறம் ஒரு 3 இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வருது இல்லைங்களா, இந்த டாட்டு அது நேராக வரத்துக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன வச்சோம், நம்ம 3.5 வச்சோம். இப்போது அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இங்கே கம்மி பண்ணிக்கோங்க, 2.25 வச்சுக்கோங்க. இப்படி வரும் பட்டி. இது வந்து இடுப்பு பக்கம் வருதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த துணியை தான் நம்ம முன்பக்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் யூஸ் பண்ணோம். இவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு இந்த துணி பத்தலாங்கிறதுக்காக நம்ம யோசித்து நம்ம கட் பண்ணுறதுனால தான் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். துணியெல்லாம் 1 மீட்ரு அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இஷ்டத்துக்கு நம்ம அப்படியே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. பாருங்கள், பேக் தட்டு, முன்னாடி பீஸு, பட்டி, எல்லா பீஸும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதுலேயே நம்ம வந்து இன்னொரு பீஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு நான் பட்டிக்கு வந்து ரெடி பண்ணோம். இப்படி தான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணோம். நம்ம துணி பத்தாமல் கொடுத்தாலும் அது எப்படி வந்து கரெக்டாக வருது, கரெக்டாக போட்டு வெட்டுறது அப்படின்ட்டு நம்ம கட் பண்ணி தைக்கணும். இந்த கட்டிங் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ கட்டிங் வீடியோ போட்டாச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளான கட்டிங் தான். ஒரு 80 பாயிண்டில் 75 பாயிண்ட் தான் இருந்தது. அதில் வந்து கிராஸ் கட்டு வேறு. சாதா கட்டிங்கன்னா போதும், 80 பாயிண்ட்டுன்னு 75 பாயிண்ட்டே போதும். இது வந்து கிராஸ்ங்கும்போது தான் நமக்கு துணி பத்தாது. 80 பாயிண்ட்லேயே நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸு 36 இன்ச்சு கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.